ஹாய், நான் உங்க சரவணன். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரியஸ் 9. இந்த சீரீஸ்ல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்ஸை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு முதல்ல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும். அப்படி இல்லாம ஒரு விஷயத்த, ஒரு பணத்தையோ பொருளையோ நான் ஏன் இதை மற்றவங்களுக்கு செய்யணும், நான் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அவங்க நினைப்பாங்க, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நான் ஏன் உனக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நினைப்பாங்க. அப்போ ஒரு பொருளோ பணமோ உங்களை வந்து சேர ரொம்ப டிலே ஆகும். மேபி உங்களுக்கு அது கிடைக்காம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் கடின உழைப்ப போட்டாலுமே ஒரு பணமோ ஒரு பொருளோ மத்தவங்க மூலியமா தான் உங்ககிட்ட வந்து சேரும். ஒரு பிசினஸ் பண்றீங்க, கடினமாவே உழைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் எப்படி வரும்? ஒரு கஸ்டமர்னு ஒருத்தர் இருந்தாதான் உங்ககிட்ட பணம் வந்து சேரும். பாருங்க, அவங்க அப்படி நினைச்சாங்கன்னா அந்த பணமோ பொருளோ உங்களை தேடி வருமா? கண்டிப்பா வராது. உங்ககிட்ட தேவைக்கு அதிகமா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் முழுக்க முழுக்க உங்களுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த பொருள் யாரோ ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கூட அந்த பொருளை உங்களுக்கு தேவைக்கு அதிகமா கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்க எப்ப வந்து மத்தவங்களுக்கு நான் இதை ஏன் கொடுக்கணும், நான் ஏன் இவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க அப்படி உங்களுக்கு கிடைச்ச பொருளையோ பணத்தையோ நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கைவிட்டுரும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை பொருளை உங்ககிட்ட ஒருபோதும் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியை இந்த பிரபஞ்சம் செய்யாது. அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நீங்க எப்ப பாஸ் பண்ணி முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் திரும்பி திரும்ப தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். நீங்க அந்த விஷயத்திலிருந்து திருப்பி ரெக்கவர் ஆகி வெளியில வரவே முடியாது. நீங்க எப்ப ஒன்ஸ் வந்து நீங்க பண்ணின தப்ப சரி செய்யறீங்களோ அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அடுத்த லெவலே போக முடியும்.